இப்போது 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்துவிட்டும் இன்னமும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்கள் மனதில் பொய்யை விதைக்க முயற்சிப்பார்கள். சமூக ஊடகங்கள் மூலமும் விதைப்பார்கள். இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக வேண்டும் என்று பேசியிருக்கிறார் திமுகவின் பொதுக்குழுவில். அதாவது திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை இனிவரும் காலங்களில் வெளியாக போகும் கருத்து கணிப்புகள் அம்பலப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு பயந்து போயிருக்கிறார் ஸ்டாலின். எங்கே அந்த கருத்து கணிப்புகள் வெளியானால் அது திமுகவுக்கு ஆபத்தாக இருக்குமோ என்ற எண்ணத்தில், பயத்தில், அச்சத்தில் திடீரென கருத்து கணிப்புகளை எல்லாம் நம்ப வேண்டாம் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கருத்து கணிப்புகளே எதுவும் வெளியாகாத சூழலில் திடீரென்று கருத்து கணிப்பை நம்பாதீங்க, கருத்து கணிப்பை நம்பாதீங்க என்று ஏன் அலற வேண்டும் ஸ்டாலின்? காரணம் இருக்கிறது. எல்லாம் கள நிலவரம்தான். செய்தித்தாளை திறந்தாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள் தான். செய்தி சேனல்களை திறந்தாலே குற்ற நிகழ்வுகள். வழக்கமாக ஊடகத்துறையை உருட்டி மிரட்டி தங்களுக்கு ஆதரவானதாக மாற்றி வைப்பதே திமுகவுக்கு கைவந்த கலை. இப்போதும் அதையே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் மனங்களை வெளிக்கொண்டு வர தற்போது சமூக வலைதளங்கள் தங்கள் பணியை செவ்வனே செய்வதாலும், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களே சமூக வலைதளங்களில் வாயிலாக பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதாலும் திமுகவுக்கு மேலும் பல அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட புலம்பல்கள் என்கிறார்கள் அரசியலை உற்று நோக்கும் பலரும்.